ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன யோசிப்போம், இது ஆஃப் பண்ணனால தான் பிளேன் விழுந்துச்சுன்னு யோசிக்கிறதா? ஆமாம் ஆமாம் ஓகே, அப்படி தான். அதான் ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன் அப்படின்னா வந்து மெயினாக வந்து சிங்க் ஆகிருக்கு. ஏன் த்ரஸ்ட்டு இல்லாமல் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரெண்டும் கட் ஆஃப் ஆகிருக்கு. ஏன் இன்ஜின் கட் ஆஃப் ஆகிருக்குன்னா ஓகே ஃபியூல் போகல. ஓகே, ஃபியூல் ஏன் போகலன்னா ஆஃப் ஆகிருக்கு. ஏன் ஆஃப் பண்ண முடியாது? ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஏங்க நான் கட் பண்ணலாங்கிறதுக்கு திரும்ப அதுதான் வந்து அந்த சிங்க்லேருந்து மறுபடியும் அந்த ஃபுட்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், மைல்டாக லைட்டாக மறுபடியும் ஏறதுக்கு ட்ரை பண்ண அப்படியே கீழே விழுந்த சீக்வன்ஸ். இப்போது இந்த கான்வர்சேஷன் இந்த பார்ஷியல் ரிப்போர்ட் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா வந்து எல்லா பேசுகிறவங்க, ஸ்பெகுலேட் பண்ணுறவங்க, அது பண்ணுற தியரிஸ் எல்லாமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து மேபி லைக் அந்த பைலட்டே வந்து ஒரு பைலட் வந்து ஒரு இன்ஃபரன்ஸும் கொடுக்கல. இந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்த பைலட்டோட அந்த சின்ன கான்வர்சேஷன் மட்டும் வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறதுல வாட் ஹேப்பன்ட்லேயும் பார்ஷியலாக வாட் ஹேப்பன்ட்ங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த நான் பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறம் கான்வர்சேஷன் இல்லை. மொத்தமும் 32 இது. அதுக்கப்புறம் வந்து மேடே தான் கால் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேடே கால் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஏடிசிலேருந்து ஐடென்டிஃபை த ஏர்க்ராஃப்ட்னு சொல்கிறாங்க. அது பண்ணுறதுக்குள்ளாரையே மொத்தமாகவே ஒரு 32 செகண்டுக்குள்ளார டோட்டல் இதுவுமே முடிஞ்சிருச்சாங்க. ஸோ டேக் ஆஃப் ஆகி எந்த இதுலேயுமே இதே சீக்வன்ஸு மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஹைட்டில் நடந்திருந்தால், ஒரு ஃபியூ தௌசண்ட் ஃபீட்டில் நடந்திருந்தால் ஈஸியாக இதை தப்பிச்சிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். இது சுவிட்ச் திருப்பி ஆன் பண்ணுற மாதிரி விஷயங்கள். ஆமாம். ஃபியூவலை திரும்ப ஆன் பண்ணியிருந்துருக்கலாம். திரும்ப ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே ஒரு N1க்கு மட்டும் ஃபியூல் சப்ளை போயிருக்கு. திரும்ப இதாகிடுச்சு. ரெக்கார்டர் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஃபியூல் வந்து இன்ஜின் 1க்கு வந்து போயிருக்கு. இன்ஜின் இஸ் லைக் மேட் பை ஜிஇயோட இன்ஜின், ஜெனரல் எலக்ட்ரிக்கோட இன்ஜின். அந்த இன்ஜினுக்கு ஃபியூல் சப்ளை போயிருக்கு. திரும்ப அது ஆர்பிஎம் இதாக இருக்குது. வேறஸ் லைக் இன்ஜின் 2க்கு ஃபியூல் போயிருக்கு. திரும்ப அது வந்து ஸ்லோ டவுன் ஆனதுலேருந்து திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளார